வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமுதா. சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றும் ஒரு அழகான சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு அழகான பசுமையான கிராமம். சுற்றிலும் வயல்வெளிகள், நெடித்துயர்ந்த மரங்கள் என பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அந்த கிராமத்துல ஒரு பெரிய மரத்து பொந்துல சின்ன குருவியும் அவனுடைய மனைவி சிட்டுக்குருவியும் ரொம்ப அன்பா வாழ்ந்து வந்தாங்க. அதே தெருவுல பக்கத்து மரத்துல காரி காக்கா என்ற ஒரு காகமும் வாழ்ந்து வந்தது. சின்ன குருவி ரொம்ப நல்லவன், உழைப்பாளி. தினமும் காலையில எந்திரிச்சு கூலி வேலைக்கு போவான். கிடைக்கிற வருமானத்தை வச்சு சிட்டுக்குருவியோட சந்தோஷமா குடும்பத்தை நடத்தி வந்தான். ஆனா கொஞ்ச நாட்களாகவே கிராமத்துல மழை இல்லாததால வேலை வாய்ப்புகள் சுத்தமா குறைஞ்சு போச்சு. சின்னுவுக்கு சரியான வேலை கிடைக்கல. ஒரு நாள் மாலை நேரம் சூரியன் மறைஞ்சுகிட்டு இருந்தது. சின்ன குருவி ரொம்ப சோர்வாகவும் சோகமாகவும் வீட்டுக்கு திரும்பி வந்தான். அவனோட முகத்தை பார்த்ததுமே சிட்டுக்குருவிக்கு ஏதோ தப்பா நடக்குதுன்னு புரிஞ்சிருச்சு. பறந்து போய் ஒரு டம்ளர் தண்ணி குடுத்துட்டு, என்னங்க, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு அன்பா கேட்டுச்சு. சின்ன குருவி பெருமூச்சு விட்டுக்கிட்டே, சிட்டு, இன்னைக்கு கூட எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல. கையில ஒரு பைசா கூட இல்ல. நாளைக்கு வீட்டு செலவுக்கு என்ன பண்றது, உனக்கு எப்படி சாப்பாடு வாங்கறதுனே தெரியாம மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடி என்றான். சிட்டுக்குருவி கொஞ்ச நேரம் அமைதியா யோசிச்சது. அப்புறம் சின்னுவோட இதக்கைகளை தட்டி கொடுத்து, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நமக்குன்னு ஒரு திறமை இருக்கும்போது நாம ஏன் பயப்படணும்? எனக்கு நல்லா ருசியா பிரியாணி சமைக்க தெரியும். நாம ஏன் நம்ம வீட்டிலேயே சுத்தமான முறையில பிரியாணி செஞ்சு வியாபாரம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சூப்பர் யோசனைய சொன்னது. சின்னுவுக்கு அந்த யோசனை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனோட கண்ணுல ஒரு புது நம்பிக்கை தெரிஞ்சது. ஆஹா, பிரமாதமான யோசனை சிட்டு. நம்ம 2 பேரும் சேர்ந்து உழைச்சா கண்டிப்பா இந்த வறுமையில இருந்து முன்னேறலாம் என்றான். மறுநாள் விடியற் காலை பறவைகள் கீச்சீடும் சத்தத்தோடு கிராமமே முழிச்சது. சிட்டுக்குருவி சுறுசுறுப்பா அடுப்ப பத்த வச்சு சீரகச் சம்பா அரிசி, நறுமண மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து கமக்கமன்னு பிரியாணி சமைக்க தொடங்குச்சு. சின்ன குருவி கடையில போய் பிரியாணிக்கு தேவையான மற்ற பொருட்களை எல்லாம் வேகமா வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அப்பப்பா, பிரியாணி வெந்து வரும்போது அந்த பகுதியே மணமணத்தது. பிரியாணி தயாரானதும் சின்னு அத சின்ன சின்ன பாக்ஸ்கள்ல அழகா பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு வீதி வீதியா விற்க கிளம்பினான். சுட சுட குருவி பிரியாணி, சுவையான பிரியாணி அப்படின்னு கூவி கூவி வித்தான். ஆனா முதல் நாள்ன்றதால கிராமத்து மக்களுக்கு புதுசா இருந்திருக்கலாம். அதனால கொஞ்சம் பாக்ஸ் மட்டும்தான் வித்தது. சின்ன சோர்வோட வீட்டுக்கு வந்து, சிட்டு, இன்னைக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரம் ஆகலமா என்றான். அதற்கு சிட்டுக்குருவி புன்னகைத்து கொண்டே, பரவாயில்லைங்க, ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். ஒரு நல்ல சுவையான சாப்பாடு மக்களோட நாவை சென்றடைய கொஞ்சம் காலம் எடுக்கும். நாம தரத்தையும் முயற்சியையும் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் கைவிடக்கூடாது என்று கணவனுக்கு தைரியம் கூறியது. சொன்னது பலித்தது. அடுத்த சில நாட்களிலேயே அந்த பிரியாணியின் வாசனையும் அலாதியான சுவையும் கிராமத்து மக்கள் எல்லாரையும் கவர்ந்தது. மதியம் ஆனா போதும், சின்ன குருவி வீட்டு வாசல்ல மக்கள் கியூல நிக்க ஆரம்பிச்சாங்க. வியாபாரம் அமோகமா நடக்க தொடங்குச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இதையெல்லாம் உற்று கவனிச்சுக்கிட்டு இருந்த காரி காக்காவுக்கு மனசுக்குள்ள பொறாமை தீப்பற்றி கொண்டது. என்னது, இந்த சின்ன 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 குருவி இவ்வளவு சீக்கிரம் வியாபாரத்துல பெரிய ஆளாக்கிட்டானா? தினமும் காசு மழையா கொட்டுதே. இந்த வியாபாரத்தை எப்படியாவது நாம தான் கைப்பற்றணும். இல்லன்னா இவன்கிட்ட இருந்து லாபத்தை நாம தட்ட பறிக்கணும் என்று ஒரு தந்திரமான திட்டம் தீட்டியது. ஒரு நாள் மதியம் காரி காக்கா மெதுவா சின்ன குருவி கிட்ட வந்து ரொம்ப பாசமா பேசுற மாதிரி நடிச்சது. சின்ன தம்பி, நீ தினமும் வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சு பிரியாணி விற்க கஷ்டப்படுற. ஒரு வேலை செய்யலாமா? உன்னோட பிரியாணிய மொத்தமா என்கிட்ட குடுத்துடு. நான் ஊர் முழுக்க கொண்டு போய் வித்துட்டு வரேன். உனக்கு உழைப்பும் மிச்சம், நிறைய பணமும் கிடைக்கும் என்றது. சின்ன குருவி வெள்ளந்தியான பறவை. அதனால் கொஞ்சம் யோசித்து விட்டு, சரி காரியண்ணே, நீங்க சொல்றதும் நல்லதுதான். ஆனா ஒண்ணு, நம்ம பிரியாணியோட தரமும் சுவையும் எப்போதும் குறையவே கூடாது. அதுல நான் ரொம்ப குறியா இருக்கேன் என்றான். காரி காக்காவும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தம்பி என்று தலையாட்டியது. ஆனா மறுநாளே காரி காக்காவின் பேராசை குணம் தலை தூக்கியது. இவ்வளவு நல்ல பொருட்களை போட்டா நமக்கு லாபம் கம்மியாத்தான் கிடைக்கும். தரம் குறைந்த மலிவான பொருட்களையும் பழைய எண்ணெயையும் பயன்படுத்தினா செலவு மிச்சமாகும், லாபம் அள்ளலாம் என்று நினைத்து சின்னுவுக்கு தெரியாமல் பிரியாணியில் தரம் குறைந்த பொருட்களை கலக்க முயன்றது. காரி காக்கா மசாலா பொருட்களை மாற்ற முயன்றதை
அங்கிருந்த சிட்டுக்குருவி கவனித்து விட்டது. ஓடி வந்து காரி காக்காவின் கையை பிடித்து தடுத்தது. காரி அண்ணே, என்ன காரியம் பண்றீங்க? இப்படி பேராசை பாசைப்பட்டு தரம் குறைந்த பொருட்களை சேர்க்கலாமா? நம்மை நம்பி வாங்குற மக்களுக்கு நாம விஷத்தை ஊட்டக்கூடாது. நல்ல உணவை கொடுப்பதுதான் ஒரு வியாபாரியோட தர்மம் என்று கோபத்தோடும் ஆதந்தத்தோடும் கூறியது. சத்தம் கேட்டு அங்கே வந்த சின்ன குருவியும் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்தான். மாட்டிக்கொண்ட காரி காக்காவுக்கு முகம் அப்படியே வெளுத்துப் போய்விட்டது. தன் தவறை உணர்ந்து வெட்கி தலை குனிந்தது. என்ன மன்னிச்சுடுங்க சிட்டு. நான் அதிக லாபம் சம்பாதிக்கணுன்ற பேராசையில பெரிய தப்பு செய்ய பாத்துட்டேன். உங்களோட நம்பிக்கைய கெடுக்க பார்த்தேன். இனிமே என் வாழ்க்கையில இப்படி ஒரு தப்ப நான் கனவுல கூட செய்ய மாட்டேன் என்று கண்ணீர் விட்டது காரி காக்கா. சின்ன குருவி மிகவும் இரக்க குணம் கொண்டது. காரி காக்காவின் கைகளை பற்றி கொண்டு, பரவாயில்ல காரி அண்ணே, தப்ப உணர்ந்ததே பெரிய விஷயம். நேர்மையா உழைச்சா லாபம் கொஞ்சம் மெதுவா வந்தாலும் மக்களோட நம்பிக்கையும் நம்ம பேரும் காலம் முழுக்க நிலைச்சிருக்கும். அதுதான் உண்மையான சொத்து என்றான் அன்பாக. அன்றிலிருந்து காரி காக்காவும் தன் பேராசை புத்தியை மூட்டை கட்டி வைத்துவிட்டு சின்னு மற்றும் சிட்டுக்குருவியுடன் சேர்ந்து முழு நீர்மையோடு உழைக்கத் தொடங்கியது. சிட்டுக்குருவி சமைக்க, சின்னுவும் காரியும் கிராமம் கிராமமாகச் சென்று அன்போடு வியாபாரம் செய்ய, மூவரின் கூட்டு உழைப்பால் சின்னகுருவி பிரியாணி கடை அந்த வட்டாரத்திலேயே மிகப்பெரிய ஹோட்டலாக வளர்ந்தது. அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். நண்பர்களே, இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கொண்டீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். இன்னும் இதுபோன்ற அழகான கார்ட்டூன் கதைகளை பார்க்க சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் குமுதா. அடுத்த ஒரு புதிய சுவாரஸ்யமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.